நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துருச்சு. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஒவ்வொரு புத்தாண்டையும் நாம் புன்சிரிப்போடு வரவேற்கிறோம், இன்முகத்தோடு வரவேற்கிறோம். இந்த புத்தாண்டு நமக்கு வசந்தங்களை பரிசாய் தாராதா? இந்த புத்தாண்டு நமக்கு மலர் செண்டுகளை தாராதா? இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் உடையதுதான். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. ஆனால் அது எத்தனை பேருக்கு சாத்தியமாகும்? ஏன் 2025க்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரோம்? எல்லா வருடங்களும் மாதிரி தானே குருஜி. 2025 மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷலா அப்படின்னா அது ஸ்பெஷல் தான். காரணம் என்னன்னா, இந்த வருடம் தான் 3 பயிற்சிகள் நடக்க போகிறது. என்ன பயிற்சி? ஒன்னு ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, 3மே நடக்க போகுது. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இது வரைக்கும் லைஃப்ல ஒரு மாதிரி இருந்தேன், இதுக்கு மேல லைஃப் வேற மாதிரி போக போகுது. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலேயே சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? பாண்டி செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பாங்க. காலையில பாருங்க, உங்களுக்கு தெரியும். சனி பகவான் உங்களுக்கு 3, 7, 10 பார்க்கிறார். 7ஆம் வீடாகப்பட்ட காதலை பார்க்கிறார். என் மனைவியை அந்த நாள் வரைக்கும் நான் லவ் பண்ணவே இல்லை சார், கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எப்ப பார்த்தாலும் சண்டை தான் சார், எல்லாம் சரியாகும். இன்னும் நீங்களும் உங்க மனைவியும் சந்தோஷமா ஒன்றாக இணைந்து பெருவாழ்வு வாழ்வீர்கள். பார்வையாக சனி பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப என்ன, உத்தியோக பிரபலத்துவத்தை ஏற்படுத்தி தருவார். விரிந்த பிரபலம், எங்க பார்த்தாலும் உங்க பெயர் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரபலமாக ஒரு அமைப்பை உண்டாக்கி தருவார். புகழேணியின் உச்சத்திற்கு உங்களை கொண்டு செல்வார். குரு பகவான் 4ஆம் வீடாகப்பட்ட மிதுனத்திற்கு செல்லுகிறார், கேந்திர பலம் பெறுகிறார். 4ஆம் வீட்டிற்கு செல்லக்கூடிய குரு பகவான் வலிமை பெறுவதால் தொழில் ஸ்தானத்தில் உங்களை அடிச்சுக்க முடியாது. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு. ஐயா வாய் ஊறுதானே, எனக்கு கடைசியில் நக்கத்தான் வேணுமா? நானே நினைச்சு பார்க்கல இவ்வளவு சூப்பரா வரும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மாபெரும் புகழ்களையும் பெயரையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு. 9, 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல பிரிந்த வட்டம். நான் சாதாரணமா இந்த இடத்துல ஒர்க் பண்ணேன் சார், இப்ப இந்த இடத்துல ஒர்க் பண்றேன் சார். ஒரு ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. சொல்றா ஐயா, நீங்க எங்கடா போற? பாதிப்பு ஏற்படுத்தும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த முதலீடு விஷயத்தை பின்னாடி ஐயா பேசிட்டாங்க. இது என்ன அப்படின்னா, நான் முதலீடு பண்ணணும்னு இல்லை, ஆனால் என்னை முதலீடு பண்ண வைக்கும். 1 லட்சம் இல்லை 5 லட்சமாக இருந்தாலும் கொண்டு போய் உடனே பண்ணணும். நான் எதுவுமே இது வரைக்கும் நான் தொழில் பண்ணலை. இந்த 2025 நான் 10 தொழில் பண்ண போகிறேன் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். கரெக்டாக ஒரு ஆஃபர் வருதுன்னு சொல்லி கொண்டு போய் பண்ணால் 5 லட்ச ரூபா பண்ணால் 5 லட்சம் போடும். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல? நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீங்க தானே வம்பா வரைக்கும் பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. 2025 மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண யோகம் உண்டு, நிச்சயமாக உண்டு. சொல்றீங்க. இதுல நான் இன்னும் ஒண்ணு சொல்லிடுவேன், உள்ளதைத்தான் சொல்லுவேன், எனக்கு பொய் பேச தெரியாது. இவ்வளவு விவரமா பேசுது தம்பி யாரு? கும்பராசிக்காரர்கள் வாங்கின உத மாதிரி மீனராசிக்காரர் வாங்க மாட்டார். பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கனாலேயே தாங்க முடியல, நீங்க எப்படின்னே தாங்குனீங்க?
நல்லா பழகிருச்சுடா. உங்களுக்கு இருக்கு, ஆனா அதுக்காக கும்பராசிக்காரன் வாங்கின அளவுக்கு இருக்காது. ஏன்னா மிதமான சாந்தமான தெய்வீக வீடான மீனராசிக்கு சனி வரும்போது ஓரளவுக்கு வாழை சுட்டிக்கிட்டு தான் இருப்பார். அதுக்காக நீங்க உஷாரா இருக்கணும்ல. ஜென்மச்சனி வரப்போகிறது. வெல்கம் டு ஜென்மச்சனி. குட் மார்னிங் சார். இப்படித்தான் நான் சொல்லுவேன். 2025 அன்ஃபேவரபிள் இயர் தான். பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி இருக்கட்டும் இப்படி இருக்கட்டும் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. மீனராசிக்காரர்களுக்கு அன்ஃபேவரபிள் இயர், சாதகமற்ற வருஷம். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. 50 வயசுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கும். ஜோதிடம் ரொம்ப நுணுக்கமானது. நீங்க வந்தவங்க போனோம் அப்படின்ட்டு எடுத்தோம் கவிழ்த்தோன்ட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது. மகா நுணுக்கமான சாஸ்திரம் இது. அப்போஸ் குளுக்கோஸ், அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இந்த 2025ஆம் ஆண்டு 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு தொழில் நன்றாக இருக்கும், வேலை நன்றாக இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், வீடு வாங்க முடியும், ஏற்கனவே வீட்டுக்கு வாங்கின கடனை அடைக்க முடியும், வாகனம் வாங்க முடியும், குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண முடியும், குழந்தைகளை தூரம் அனுப்ப முடியும், குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் செய்திருக்கும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 7 சனினாலே ஜென்ம சனினாலே கஷ்டம் நினைக்கிறீங்க. உண்மையிலே கஷ்டம்லாம் கிடையாதுங்க. அந்த கஷ்டம் எதிர்காலத்துல ஒரு 30 வருஷம் நல்லா இருக்கிறதுக்கான அனுபவம் தானங்க. நான் இங்க 10 வருஷமா இருக்கேன், என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? தேவையில்லாத லவ் வருங்க. இப்ப தாங்க எல்லா கழுதையும் வரும். இது திருமணம் ஆனவங்களுக்கும் சொல்றீங்களா குருஜி? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட நஷ்டத்தை உண்டு பண்ண போகிறார். ஒரு அனுபவத்தை, வேலை மாற்றம், வேலை கிடைக்காத தன்மை, வேலை கிடைச்சதை சரியாக உபயோகப்படுத்த முடியாம ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அதை சரியாக உபயோகப்படுத்த மாட்டீங்க. குடும்பத்துல பிரச்சனைகள், தகராறுகள். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்தது. 10 சனி பார்க்கும் பொழுது பெரும்புகழ் யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம் கிடைக்கும். சார் நான் சாதாரணமாக இந்த லெவலுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும் சார். இப்போ எனக்கு தெரியாத ஆளே கிடையாது சார். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போகும்போது உங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்கிறேன்னு. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். மீனராசிக்காரர்கள் இந்த வருடம் போலீஸ் பிரச்சனைகள், கட்ட பஞ்சாயத்துகளை சந்திப்பீர்கள். மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். ராகுவ குரு சண்டால யோகம் உருவாகிறது. அப்ப என்ன ஆகிறது? விபரீதமா பணம் வர்றதுக்கான எல்லா வழிகளும் உங்களுக்கு வரும். ஆமா, வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? தன்மானத்தை வித்து பொழைக்கணும், சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குது. 4ங்கிறது வீடு, மாடு, மனை, மரியாதை. நிறைய வீடா வாங்க போறீங்க. 46 வீடு, 56 காரு, 78 பங்களா. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ